வகுப்பு 5. தலைப்பு: ஆற்றல், வளங்கள் மற்றும் வகைகள். வணக்கம் மாணவ செல்வங்களே, புதிய பாடத்தை கற்றுக்கொள்ள மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். பண்டிகை கால விடுமுறையின் போது மோகன் தனது மாமா சேகர் வீட்டுக்கு சென்றான். அங்கே மோகன் திறந்த வெளிகளில் உயரமான காற்றாலைகளையும் சூரிய மின்சக்தி தகடுகளையும் பார்த்தான். ஆச்சரியமடைந்த மோகன் ஒரு பொறியாளராக இருக்கும் தனது மாமா சேகரிடம் கேட்டான். மாமா, இவ்வளவு பெரிய இயந்திரங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றன? அதற்கு சேகர் பதிலளித்தார். இந்த காற்றாலைகளும் சூரிய தகடுகளும் காற்றிலிருந்தும் சூரியனிடமிருந்தும் ஆற்றலை பெற்று தருகின்றன. நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொரு பொருளும் வேலை செய்ய ஆற்றல் தேவைப்படுகிறது. நமது உடலுக்கு ஆற்றல் கிடைக்க நாம் உணவு உண்கிறோம். இயந்திரங்கள் இயங்க மின்சாரம் தேவைப்படுகிறது. வாகனங்கள் ஓடுவதற்கு பெட்ரோல் அல்லது டீசல் போன்ற எரிபொருட்கள் தேவைப்படுகின்றன. நம்மை சுற்றியுள்ள ஆற்றல் வெவ்வேறு வடிவங்களில் உள்ளன. மாணவர்களே, மோகனை போலவே நீங்களும் ஆற்றலை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்களா? 5ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியல் பாட புத்தகத்திலிருந்து ஆற்றல், வளங்கள் மற்றும் வகைகள் என்ற புதிய தலைப்பை தொடங்குவோம். வாருங்கள். வேலை மற்றும் ஆற்றல். நமது அன்றாட வாழ்க்கையில் வேலை என்ற சொல்லை நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். இந்த உதாரணத்தை பாருங்கள். ராமு ஒரு கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்துக் கொண்டிருக்கின்றான். அவன் தண்ணீருடைய வாளியை தூக்குவதற்கு கயிற்றை விசை கொடுத்து இழுக்கிறான். இந்த செயலே வேலை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பொருளின் மீது விசை பயன்படுத்தப்பட்டு அந்த விசையின் திசையிலேயே அந்த பொருள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்ந்தால் மட்டுமே வேலை நடந்ததாக கருதப்படுகிறது. செடிகளுக்கு நீர் ஊற்றுவது, படங்கள் வரைவது, அறையை நேர்த்தியாக அடுக்குவது மற்றும் விளையாடுவது போன்ற பல வகையான வேலைகளை நாம் செய்கிறோம். இந்த வேலைகளை செய்ய நமக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. இந்த ஆற்றலை நாம் பல்வேறு மூலங்களிலிருந்து பெறுகிறோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தை படித்த பிறகு உங்களால் பின்வருவனவற்றை செய்ய முடியும். நமது அன்றாட வாழ்க்கையில் பயன்படும் பல்வேறு ஆற்றல் மூலங்களை அடையாளம் காணவும் மற்றும் விவரிக்கவும் முடியும். ஆற்றலின் வெவ்வேறு வடிவங்கள் அல்லது வகைகளை விளக்க முடியும். முக்கிய சொற்கள்: மின்சாரம், சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், இயற்கை எரிவாயு, நீர் மின்சாரம், புதுப்பிக்க இயலாத ஆற்றல், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். இந்த கருத்து வரைபாட்டை பார்ப்போம். ஆற்றல். ஆற்றல் என்பது அனைத்து வேலைகளுக்கும் மற்றும் இயக்கங்களுக்கும் அடிப்படை. நாம் நமது உடல் ஆற்றலை பயன்படுத்துகிறோம். அதே சமயம் மோட்டார் வாகனங்கள் சுமைகளை ஏற்றி செல்ல எரிபொருள் ஆற்றலில் இயங்குகின்றன. ஆற்றல் பல்வேறு மூலங்களிலிருந்து பெறப்படுகிறது. சூரியன், காற்று, தண்ணீர், பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், வாயு மற்றும் நிலக்கரி. ஆற்றல் வளங்கள். ஆற்றல் வளங்கள் இரண்டு வகையாக உள்ளன.
புதுப்பிக்கத்தக்கவை மற்றும் புதுப்பிக்க இயலாதவை. சூரியன் மற்றும் காற்று போன்ற புதுப்பிக்கத்தக்க வளங்கள் என்றும் தீர்ந்து போகாது. பெட்ரோல், டீசல், நிலக்கரி மற்றும் எரிவாயு போன்ற புதுப்பிக்க இயலாத வளங்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் போது குறைந்து கொண்டே போகின்றன. இந்த எரிபொருட்கள் மின்சாரம், போக்குவரத்து, இயந்திரங்கள் மற்றும் சமையலுக்கு பயன்படுகின்றன. இவை மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக பூமியில் புதைந்து கிடந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் எச்சங்களிலிருந்து உருவானவை. இவை படிம எரிபொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நாம் இவற்றை அதிக அளவில் பயன்படுத்தினால் சிறு 100 ஆண்டுகளில் இவை முடிந்துவிடலாம். ஆனால் அவை உருவாவதில் மில்லியன் ஆண்டுகள் தேவை. ஆகையால் நாம் இவற்றை கவனமாக பயன்படுத்த வேண்டும். ஆற்றலின் வகைகள். ஆற்றல் பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். சில முக்கியமான ஆற்றல் வடிவங்களை பற்றி இப்போது கற்றுக்கொள்வோம். தசை ஆற்றல். நடப்பது, ஏறுவது, இழுப்பது மற்றும் தள்ளுவது போன்ற செயல்பாடுகளுக்கு நமக்கு தசை ஆற்றல் தேவைப்படுகிறது. நமது உடலுக்கு ஏற்படும் வேதியியல் மாற்றங்கள் மூலம் இந்த ஆற்றல் வெளிப்படுகிறது. இயந்திர ஆற்றல். ஒரு பொருள் அதன் இயக்கம் அல்லது நிலையை பொறுத்து பெற்றுள்ள ஆற்றல் இயந்திர ஆற்றல் எனப்படும். இது 2 வகைப்படும். அ. இயக்க ஆற்றல். நகரும் ஒரு பொருள் பெற்றுள்ள ஆற்றல் இயக்க ஆற்றல் எனப்படும். உதாரணங்கள்: ஓடும் மகிழுந்து, வீரர் வீசிய கிரிக்கெட் பந்து, துப்பாக்கியிலிருந்து வெளிவரும் தோட்டா. ஆ. நிலையாற்றல். ஓய்வு நிலையில் உள்ள அல்லது ஒரு குறிப்பிட்ட நிலையில் உள்ள ஒரு பொருள் பெற்றுள்ள ஆற்றல் நிலையாற்றல் அல்லது சேமிக்கப்பட்ட ஆற்றல் எனப்படும். உதாரணங்கள்: மேலே தூக்கி பிடிக்கப்பட்ட ஒரு பொருள், இழுக்கப்பட்ட ரப்பர், வளையத்தில் உள்ள கல், அணையில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீர். வெப்ப ஆற்றல். ஒரு பொருளின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதிலுள்ள அணுக்களும் மூலக்கூறுகளும் அதிவேகமாக அதிர்வடைந்து ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன. இது வெப்ப ஆற்றல் அல்லது வெப்பநிலை ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது. வெப்பம் எப்போதும் ஒரு சூடான பொருளிலிருந்து குளிர்ந்த பொருளுக்கு பாயும். ஒரு குவளை நீரில் பனிக்கட்டிகளை போட்டால் நீர் குளிர்ச்சியாகிறது. ஏனெனில் வெப்பமானது நீரிலிருந்து பனிக்கட்டிக்கு மாற்றப்படுகிறது. விறகு, சூரியன், எரிபொருட்கள் போன்றவற்றிலிருந்து நமக்கு வெப்ப ஆற்றல் கிடைக்கிறது. வெப்ப ஆற்றல் உணவு சமைக்கவும் நம்மை வெப்பமாக கதகதப்பாக வைத்துக் கொள்ளவும் உதவுகிறது. சூரிய எரிசக்தி.
சூரிய ஆற்றல். சூரியனிடமிருந்து நமக்கு கிடைக்கும் ஆற்றல் சூரிய ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது. சூரிய மின்கலன்கள் சூரிய ஒளியை நேரடியாக மின்சாரமாக மாற்றுகின்றன. பயன்கள்: துணிகள், தானியங்கள் மற்றும் மீன் போன்றவற்றை உலர வைக்க பயன்படுகிறது. தாவரங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவு தயாரிக்கும் முறைக்கு ஒளிச்சேர்க்கை என்று பெயர். காற்று ஆற்றல். நகரும் காற்று அல்லது வீசும் காற்று கொண்டிருக்கும் ஆற்றல் காற்று ஆற்றல் எனப்படும். முற்காலத்தில் மக்கள் படகுகள் மற்றும் கப்பல்களை செலுத்த காற்றை பயன்படுத்தினர். இன்று காற்றாலைகள் மற்றும் விசையாழிகள் காற்று ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரத்தை தயாரிக்கின்றன. ஒளி ஆற்றல். ஒளி என்பது போட்டான்கள் எனப்படும் மிகச் சிறிய துகள்களை கொண்ட அலைகளாக பயணிக்கும் ஒரு வகை ஆற்றல் ஆகும். ஒளியின் வேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். சூரிய ஒளி பூமியை வந்தடைய சுமார் 8 நிமிடங்கள் ஆகிறது. ஒளியை பற்றிய படிப்பு ஆப்டிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒளி ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரத்தையும் தயாரிக்க முடியும். மின் ஆற்றல். நமது அன்றாட வேலைகளில் பெரும்பாலானவற்றை மிக குறைந்த நேரத்தில் செய்து முடிக்க மின்சாரம் உதவுகிறது. இது மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து வீடுகளுக்கும் பிற இடங்களுக்கும் விநியோகிக்கப்படுகிறது. மின்விசிறி, விளக்கு, தொலைக்காட்சி, சலவை இயந்திரம், குளிர்சாதன பெட்டி, மின் இஸ்திரி பெட்டி, மின் அடுப்பு மற்றும் மின் நீர் சூடாக்கி ஆகியவை மின் ஆற்றலால் இயங்குகின்றன. மின் சாதனங்களை எப்போதும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்த வேண்டும். வேதி ஆற்றல். வேதிவினைகளின் போது உருவாகும் ஆற்றல் வேதி ஆற்றல் எனப்படும். அணுக்கள் ஒன்றாக இணைந்து வேதி சேர்மங்களை உருவாக்கும் போது இந்த ஆற்றல் அவற்றில் சேமிக்கப்படுகிறது. வேதிப்பொருட்கள் ஒன்றோடொன்று வினைபுரியும் போது இந்த சேமிக்கப்பட்ட ஆற்றல் வெளிப்படுகிறது. மின்கலன்கள் வேதிவினைகள் மூலமாகவே மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்றன. நாம் உண்ணும் உணவில் வேதி ஆற்றல் அடங்கியுள்ளது. நிலக்கரி வேதி ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. இது மின்சாரம் தயாரிக்க பயன்படுகிறது. உயிரி ஆற்றல். அழுகும் விவசாய கழிவுகள், தாவர எச்சங்கள் மற்றும் விலங்கு கழிவுகள் ஆகியவற்றிலிருந்து உயிரி எரிவாயு உற்பத்தி செய்யப்படுகிறது. உயிரி எரிவாயு முக்கியமாக சமையல் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. உயிரி எரிவாயுவிலிருந்து கிடைக்கும் ஆற்றலை மின்சாரமாகவும் மாற்ற முடியும். பெட்ரோல், டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் போன்ற எரிபொருட்கள் வாகனங்களை இயக்கவும் விளக்குகளை எரிக்கவும்
தேவையான ஆற்றலை தருகின்றன. பல்வேறு வகையான ஆற்றல் வடிவங்களை பற்றி படித்ததை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நினைவில் வைக்க வேண்டிய புள்ளிகள்: எதற்கும் ஆற்றல் தேவையானது. சமையல், விளக்கு, வாகனங்கள் இயக்குதல், இயந்திரங்கள் இயக்குதல். ஆற்றல் வளங்கள் 2 வகைப்படும். புதுப்பிக்கத்தக்கவை, அதாவது மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியவை. சூரிய ஆற்றல், காற்று, நீர், உயிர்நிறை, புவி வெப்ப ஆற்றல். புதுப்பிக்கத்தக்க இயலாதவை, அதாவது வரையறுக்கப்பட்டவை, ஒரு நாள் தீர்ந்துவிடக்கூடியவை. நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு. ஆற்றல் பல்வேறு வடிவங்களில் உள்ளது. அவை தசை ஆற்றல், இயந்திர ஆற்றல், சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், ஒளி ஆற்றல், மின் ஆற்றல், வேதி ஆற்றல், உயிரி ஆற்றல், எரிபொருள் ஆற்றல். நடைமுறை 1. அட்டை பெட்டி, அதாவது கார்ட்போர்டு அல்லது சார்ட் பேப்பரை பயன்படுத்தி சூரிய மின்சக்தி தகடு மற்றும் காற்றாலை மாதிரிகளை தயாரிக்கவும். மாணவர் அறிவு மதிப்பீடு. பின்வரும் கேள்விகளுக்கு பதில் அளிக்கவும். கேள்வி 1. புதுப்பிக்கத்தக்க மற்றும் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்ன? கேள்வி 2. புதுப்பிக்கத்தக்க மற்றும் புதுப்பிக்க இயலாத வளங்களுக்கு தலா 2 உதாரணங்கள் தருக. கேள்வி 3. ஏதேனும் 3 ஆற்றல் வடிவங்களை குறிப்பிட்டு ஒவ்வொன்றின் ஒரு பயனை எழுதுக. கேள்வி 4. காற்று ஆற்றலும் சூரிய ஆற்றலும் நமது அன்றாட வாழ்க்கைக்கு எவ்வாறு உதவுகின்றன? கேள்வி 5. இயந்திர ஆற்றலின் 2 வடிவங்கள் யாவை? அவற்றை உதாரணங்களுடன் விளக்குக. கோடிட்ட இடங்களை நிரப்புக. நகரும் காற்றிலிருந்து பெறப்படும் ஆற்றல் டேஷ் ஆற்றல் எனப்படும். கேள்வி 2. நிலக்கரி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவை டேஷ் வளங்களுக்கு உதாரணங்களாகும். கேள்வி 3. சூரியனிடமிருந்து வரும் ஆற்றல் டேஷ் ஆற்றல் எனப்படும். கேள்வி 4. மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வளங்கள் டேஷ் வளங்கள் எனப்படும். கேள்வி 5. ஒளியின் வேகம் டேஷ். சரியான விடையை தேர்வு செய்க. கேள்வி 1. இவற்றில் எது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளம்? அ. நிலக்கரி, ஆ. பெட்ரோல், இ. சூரிய ஆற்றல், ஈ. இயற்கை எரிவாயு. கேள்வி 2. நமது உடலில் சேமிக்கப்பட்டுள்ள உணவிலிருந்து பெறப்படும் ஆற்றல் ஏது? அ. சூரிய ஆற்றல், ஆ. தசை ஆற்றல், இ. காற்று ஆற்றல், ஈ. வேதி ஆற்றல். கேள்வி 3. பெட்ரோல் பெரும்பாலும் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? அ. அணைகளில் மின்சாரம் உற்பத்தி, ஆ. வாகனங்களை இயக்க, இ. வீடுகளில் உணவு சமைக்க, ஈ. பயிர்கள் வளர்க்க. கேள்வி 4. பின்வருவனவற்றில் எது ஆற்றலின் வடிவம் அல்ல? அ. காற்று ஆற்றல், ஆ. சூரிய ஆற்றல், இ. நீர் ஆற்றல், ஈ. நெகிழி ஆற்றல். கேள்வி 5. நாம் ஏன் புதுப்பிக்கத்தக்க வளங்களை முன்னுரிமை கொடுத்து தேர்ந்தெடுக்க வேண்டும்? அ. அவை அதிக விலை, ஆ. அவை விரைவில் முடிவடையும், இ. அவை வரம்பற்றவை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு நன்மை பயக்கும், ஈ. அவை காற்றை மாசுபடுத்தும். பின்வரும் காலம் ஆவை ஆவுடன் பொருத்தவும். அ பகுதி. 1. சூரிய ஆற்றல், 2. காற்று ஆற்றல், 3. தசை ஆற்றல், 4. ரசாயன ஆற்றல், 5. இயந்திர ஆற்றல். ஆ பகுதி. ஏ. நகரும் காற்று, பி. உணவு மற்றும் எரிபொருளில் சேமிக்கப்படுகிறது, சி. இயக்க ஆற்றல், டி. மனித மற்றும் விலங்கு தசைகள், இ. சூரியனிலிருந்து.